பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று விசேடமாக எங்களது இந்த மழை காரணமாக எங்களது வார இறுதி கிரிக்கெட் பயிற்சி நடைபெற காரணத்தினால் நாங்கள் இன்றைக்கு சம்மாந்துறை நோக்கி ஒரு ஃபேஸ்புக் அட் ஒன்று இருந்துச்சு. உணவே மருந்து என்ற ஒரு ஹோட்டல் உண்டு. அது சென்ட்ரல் ரோட்டில் ஹைர் ஹோட்டல்னு சொல்லி அங்கே ஆரோக்கியமான உணவுகள், கோல் ரொட்டி, சம்பல், தேங்காய்ப்பூ சம்பல், பசுப்பால், இப்படி ஒரு ஆரோக்கியமான வேற சுவையூட்டிகள் பெருசா சேர்க்கப்படாத ஒரு உணவகம் இருக்குன்னு சொன்னோன்னா, அப்போ நாங்கள் இன்றைக்கு காலையில் அதிகாலை அங்கே வந்து இன்றைக்கு விசேடமாக நாங்கள் இந்த பொல் ரொட்டியும் சம்பல், தேங்காய்ப்பூ சம்பல், அதோட பசுப்பால் என்னோட காலை ஆகாரத்தை எடுத்துட்டு ஒரு வைத்திய ஆலோசனையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த உணவே மருந்துங்கிறது இப்போ தற்போது வந்து எல்லார வீட்டுகள்லையும் மருந்து பாக்கெட்டுகள், உணவு பார்சல்கள் மாதிரி வீட்டுகள் இருக்கு. வயசானாக்கள் எல்லாரும் பெரிய பெரிய பேக்குகளில் மருந்துகள் எடுத்து ஒவ்வொரு ஆளும் கொத்து கொத்தா குளிசை குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தொற்றா நோய்கள் எங்களை உள்வாங்கிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை மாற்றி அமைக்கிறோன்னா, நாங்கள் எடுக்கிற உணவுகளை வந்து தெரிவு செஞ்சு அந்த மருந்து அளிக்கக்கூடிய உணவுகள் எடுத்தோம்னா நாங்கள் இந்த தொற்றா நோய்கள் பாதுகாக்கலாம். அந்த வகையில் ஒரு விழிப்புணர்வாக இன்றைக்கு நாங்கள் ஒரு காலை ஆகாரம் நம்ம வீடுகளில் அந்நேரத்தில் வந்து பெண்கள் வந்து காலையில் ரொட்டி சுட்டு, தேங்காய் பூ போட்டு ரொட்டி சுட்டு, புட்டு சுட்டு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு புட்டு சுட்டுலாம் தருவாங்க. அதில் தேங்காய் பூ போட்டு கரைச்சின்னு தருவாங்க காலை சாப்பாடு. இதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து பெண்கள் வந்து தொழில் காரணமாக பிஸியான காரணத்தாலேயும் சில பெண்கள் தற்போது அது உண்மையாக கடைகளில் எல்லாம் காலை சாப்பாடு இருக்குதான் என்ற ஒரு உணர்வில் வீட்டுகளில் சமையல் நடக்குது இல்லை, டக்குன்னு ஹஸ்பண்ட் மாதிரி அனுப்பி உடனே கடையில் காலை சாப்பாடு வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்குள்ளே உள்ளார நிலைமை வந்திருக்கு. அந்த வகையில் நாங்கள் மீண்டும் இந்த இதை மாற்றி அமைக்கணும். உண்மையாக வந்து இந்த பொல் ரொட்டிங்கிறது தேங்காய் பூ போட்டு இப்போ சிங்கள பிரதேசங்கள் இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம் ஆட்டமா. அதுலேயும் நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்ற ஆட்டமா. அப்போ விசேடமாக வந்து இந்த நம்மளுக்கு சக்திக்கு வந்து கார்போஹைட்ரேட் மாப்பொருள் உணவு சாப்பிடணும். அதுவும் ஒரு குறைத்த அளவு தான் சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்போ ரொட்டி செய்து சாப்பிடக்கூட நாம கூட சாப்பிட மாட்டோம். ஒரு சோறு சாப்பிடக்கூடாத அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டோம் என்றால் அது கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அதோட அது அந்த தேங்காய் பூ வந்து ஒரு மிகவும் உடல் ஆரோக்கியமான சாமான். தேங்காய் பூவை பொறுத்தவரையில வந்து அது அவர் கார்டியாலஜி அத்துக்குறல சார் வந்து ஒரு கிராம் சொல்லியிருந்தாரு வந்து இருதயத்தை பாதுகாக்கிற ஆயுதம் சொல்லி தேங்காய் பூவை, தேங்காய் பால், தேங்காவை வந்து இருதயத்தை பாதுகாக்கிற ஆயுதம் சொல்லி சொல்லியிருந்தாரு. அதாவது அதுல குட் கொலஸ்ட்ரால்ங்கிற சாமான் இருக்கு. நாம எல்லாரும் இப்ப வந்து ஹார்ட் அட்டாக்கு பிரதான காரணம் மாரடைப்பு, அதே மாதிரி பாரிசவாதம் வாரத்துல குருதி குழாய்கள் அடைப்புக்கு பிரதான காரணம் கெட்ட கொழுப்பு, எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பு. அது வந்து குறைய இதுல தேங்காய் பூல இருக்கிறது வந்து குட் கொலஸ்ட்ரால் கூட இருக்கு, ஹெச்டிஎல்ங்கிற குட் கொலஸ்ட்ரால் கூட. அப்ப நாம எல்லாரும் இப்போ கேட்கோம் குட் கொலஸ்ட்ரால் வந்து எந்த பெர்சன்டேஜ் கூட இருக்கோ அதே அளவுக்கு நம்மளை ஹார்ட் அட்டாக் வர தடுக்கும். கிட்டத்தட்ட 5 கொண்டிருக்கணும். இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் 5 இருந்துச்சுன்னா நெல்ல கொலஸ்ட்ரால் உண்டு. 5 கொண்டுன்ற வீதத்தில் நெல்ல கொலஸ்ட்ரால் இருந்தா அதுக்கு மேல இருந்தா ஹார்ட் அட்டாக் வாரத்தை நம்ம தடுக்கும். அப்ப அந்த 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 பெர்சன்டேஜை விட மாறக்கொலை கெட்ட கொலஸ்ட்ரால் பெர்சன்டேஜ் கூடிச்சுண்டா 5 கொண்ட பெர்சன்டேஜை விட கூடிச்சுண்டா, அப்போ 6 கொண்டு ஆயிடுச்சுண்டா, 7 கொண்டு ஆயிடுச்சுண்டா, கெட்ட கொலஸ்ட்ரால் 7, நெல்ல கொலஸ்ட்ரால் 1 வீதத்துக்கு வந்தால் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய, மாரடைப்பு, குருதி குழாய்கள் அடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அந்த வகையில் நாங்கள் எங்களோட தேங்காய் பூ வந்து மிகவும் ஆரோக்கியமானது. நாங்கள் எங்களோட உணவுகளில் இந்த பொல் ரொட்டிங்கிறது எங்களோட அந்நேரத்தில் வீட்டுகளில் பின்னரங்களில் கூட இரவு சாப்பாடு கூட பொதுவாக இந்த மழை பெஞ்சா பின்னரங்களில் வந்து மழை பெஞ்சா இரவைக்கு இந்த ரொட்டி சுடுற பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதை எடுக்கணும். தேங்காய் பூவை போட்டு சாப்பிட்றது. அடுத்த தேங்காய் பூவில் அது மட்டும் இல்லை, நெல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, மங்கனீஸ் தாது பொருள் அதிகமாக இருக்கு, அயன் இருக்கு, கல்சியம் இருக்கு. இதுகள் வந்து எலும்புகளை உறுதியாக்குறது, பல் எலும்புகள உறுதிக்கு தேவை. இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த கடுப்புகள், நோவு, எலும்பு நோவு அதெல்லாம் வயசு போகக்குள்ள பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. ஆகவே இந்த தேங்காய் பூவில் மங்கனீஸ் இருக்கிறதால எலும்புகளை வலிமையாகும். அதோட இன்னொரு அந்த என்னன்னு சொன்னால் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அல்லது மீடியம் செயின் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு. அது வந்து ஃபெட் பேர்னர்னு சொன்னால் இப்போ வயிறு பெருசாக இருக்கிறார்கள், கொழுப்பு கூட, மேலதிக உடற்பருமன் இருக்கிற பெண்கள்லாம் வந்து அதை ஃபெட்டை வந்து பேர்ன் பண்ணுறவர் தான் இந்த நெல்லை அந்த தேங்காய் பூவில் இருக்கிற மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்றது. அதாவது இடைத்தர நீளமுள்ள கொழுப்பு அமிலம். நார்மலாக நீண்ட சங்கிலி உள்ள கொழுப்பு அமிலங்கள் வந்து கூட அது வந்து கலோரியும் கூட ஹார்ட்டுக்கும் கூடாது. அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், சின்ன ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலங்கள், மீடியம் செயின் எல்லாம் வந்து லேசா வந்து எரியக்கூடியது,
நம்மட உடம்புல இருக்கிற கொழுப்புகளை எரிய வச்சு கொழுப்பை கரைக்கக்கூடியது. அப்போ நாம் இப்போ எல்லாரும் ஓடி தரோம் கொழுப்பை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும் சார், அதுக்கு நீங்கள் குளிச்சரிக்கா நாங்கள் இங்கே சாமந்திக்கு. ஆகவே நாங்கள் இந்த தேங்காய் பூ கொண்ட உணவுகளை நாங்கள் எங்களோட உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும். தேங்காய் பூ போட்ட இந்த ரொட்டியை சாப்பிட்றதால மலச்சிக்கல், இப்போ எல்லாருக்கும் வந்து மலச்சிக்கல் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. வீட்டுகளில் எல்லாம் வந்து டாய்லெட் போகிறதுக்கு பானி குடிச்சு தான் டாய்லெட் போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூ சாப்பிட்டா அந்த தேங்காய் பூ எப்படி உடம்புல இருக்கையில் அது ஒரு கழிவு, அதில் இருக்கிற எல்லா சக்கையும் ஃபைபர் வந்து வெளியாகணும் எப்படி. அப்போ அது உங்களுக்கு மலத்தை சாஃப்ட் ஆக்கினா. அப்போ மலம்ங்கிறது இப்படி தான், கழிவு உள்ள உணவுகள் எடுத்தால் தான் மலம் பெறும். எல்லாம் தனியாக தெரிவு செஞ்சு நாரும் இல்லை தும்பும் இல்லை சக்கையும் இல்லாத உணவை திண்டா அங்கே கழிவுங்க வரும், எல்லாத்தையும் உடம்பு புரிஞ்சு எடுத்துடும். ஒரு டாய்லெட் போகுது சார், 2-3 நாளைக்கு ஒரு கட்டம் போகிறேன், பெரிய கஷ்டப்படணும், மருந்து குடிக்கணும். இது சொல்லி நாம் என்ன செய்யற கடைசியா இந்த சக்கை தும்பல் அரைச்சி பவுடர் ஆக்கி ஆரஞ்சு ஃப்ளேவர் போட்டு தூள் பாக்கெட் வருது, அதை கலந்து குடிக்கிறேன் டாய்லெட் போட்டு. அப்போ இது தேவையா? அப்போ நாம எங்கட அன்றாட உணவுலேயே இது இருக்கு. வீட்டுகளும் எல்லாரும் வீட்டுகளையும் ஒவ்வொரு நாளும் இந்த தேங்காய் பூ உருவாகுது, சமையல் செய்யக்கூட தேங்காய் பூ வருது. அப்போ இந்த தேங்காய் பூவை கொண்டு என்ன ஒரு வடிவத்தில் நீங்க சாப்பிட்ற வேலையை பாருங்க, வீச வேணாம், கோழிக்கு காது கொட்ட தேவை. அந்த தேங்காய் பூவை கொண்டு என்னென்ன ஒன்று செய்யுங்க, ஒன்று வந்து சுண்டல் செய்யலாம், புளிஞ்ச தேங்காய் பிறந்தாலும் சுண்டல் புளியெல்லாம் போட்டு நெத்தலி கருவாடு கொஞ்சம் போட்டா சுண்டல் ஆயிடும், மாசி கொஞ்சத்தை போட்டா சுண்டல் ஆயிடும். அப்போ மறைமுகமான தேங்காய் பூ நீங்க சாப்பிட்றீங்க, அப்போ டாய்லெட் போறதுக்கு ஈஸியா இருக்கும். அல்லது முட்டை பொரிக்காங்க தானே, அதுக்குள்ள தேங்காய் பூவை போட்டு கொஞ்சம் கொச்சிக்காத்தூள் வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த இடத்துல நம்ம அம்மா மாதிரி செஞ்சு தந்துருக்காங்க, தேங்காய் பூ போட்டு முட்டை பொரிக்கிற. அப்போ முட்டை வந்து நம்மளுக்கு அங்க லேசா முட்டையும் கொஞ்சம் பெருசா வரும், சாஃப்டாகவும் இருக்கும், தேங்காய் பூவும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இப்படி ஏதாவது சம்பல், இப்போ சிங்களாக்கள சாப்பாடுகளை பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேங்காய் பூ சம்பல் ஒன்று இருக்கும், கொச்சிக்காய் போட்டு சம்பளம் செய்யலாம், வெள்ளை சம்பளம் செய்யலாம். அந்நேரத்தில் நம்ம இரவு சாப்பாடு பான் வாங்கி சம்பல் போடுவாங்க வீட்டுகளில், கிட்டத்தட்ட அர்ராத்தல் பானும் அந்நேரம் சாப்பிட்றீங்க, தேங்காய் பூ சம்பளுடைய அப்படி டேஸ்டாக இருக்கும் மாசியெல்லாம் போட்டு. அப்போ ஏன் நாங்கள் இந்த தேங்காய் பூ விட்டுட்டோம், கடை வழியை போய் ஃபாஸ்ட் ஃபுட்டுகளையும் எண்ணெய் சாமான்களையும் காலை சாப்பாடு. இப்போ நாங்கள் இந்த காலையில் போகக்குள்ளே பல ஹோட்டல்களில் பார்த்தோம், அங்கே ரோல் சுட்டு விடியச்சாமா 6 மணிக்கு ரோல் சிரிக்கி, பெட்டி சிரிக்கி, வடை இருக்கி. அப்போ இதுகளை காலை சாப்பாடு திண்டா எப்படி? இதெல்லாம் வந்து நாங்களோட குடலில் புற்றுநோய்களையும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் டிரான்ஸ்ஃபெட்டுங்கிற கெட்ட கொழுப்புகளையும் உருவாக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் தெரிவு செஞ்சு சாப்பிடுவோம். உலகத்தில் எல்லாமே இருக்கு, ஆரோக்கியமானதுக்கு ஆரோக்கியமற்றதும் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மனுஷன் சோதனை களம். அப்போ எங்களோட நைம் சாப்பிடிக்காங்க தெரியும், சோதனை களம் உலகம். அப்போ நாங்கள் தெரிவு செஞ்சு நல்லா வாழணும்னு சொன்னால் நல்லதை சாப்பிட்றது என்ன. ஆகவே நாங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டு, அதோட எங்களோட காலத்துல வெயில் சன்லைட் வந்து எங்களோட விட்டமின் டி வந்து எங்களோட தோல்ல தான் உற்பத்தி செய்யப்படுது. காலையில சூரிய ஒளியில தான் இந்த விட்டமின் டி உற்பத்தி செய்யப்படும். பல் எலும்புகள உறுதிக்கு வந்து கட்டாயம் விட்டமின் டி தேவை. இப்ப 10ல் 4 பேர் வந்து விட்டமின் டி குறைபாட்டால பாதிக்கப்படுறாங்களா இலங்கையில. இப்ப விட்டமின் டி குளிச 1000 மில்லிகிராம், 2000 மில்லிகிராம், 5000 மில்லிகிராம், 60000 மில்லிகிராம் எல்லாம் பெருகுது. கிழமை கொண்டு 60000 மில்லிகிராம் இன்ஜெக்ஷன் விட்டமின் டி அடிக்காங்க. ஆகவே இந்த சூரிய ஒளி எங்களோட காலையில கொஞ்ச நேரம் செலவழிங்க, ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில இருங்க. இந்த கல்சிய பிரச்சனை, விட்டமின் டி பிரச்சனை எல்லாம் குறையும். இது கேட்டு விடைபெறுவது நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.